இப்போ இந்த மரம் வந்து ஜாதிக்காய் மரங்க. இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது வந்து ஜாதிக்காய். இந்த காய் வந்துட்டு இந்த கொலஸ்ட்ராலுக்கும் சுகருக்கும் ரெண்டுக்குமே ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க. விட்டமின் சி இந்த செடியில் நிறையா இருக்குங்க. இப்போ ஊறுகாய் போடுறதுக்கு இந்த பாகம் ஓகேவாக இருக்கும். மாடு காங்கேயம் மாடு இதோட கண்ணுக்குட்டிக இதோட சாணத்தை வச்சு தான் நாங்கள் வந்து உரம் தயாரிக்கிறோம். நல்ல எண்ணெய் வந்துட்டு நல்லெண்ணெய் தாங்க ஊற்றணும். ஊறுகாய்க்கே பொதுவாக வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறது தான் நல்லது. நம்ம நார்மலாக ஊறுகாய்னாலே உப்பும் மிளகாயும் காரமும் அதிகமாக இருக்கணும். அந்த மாதிரி இவங்க போட்டிருக்கேன் பாருங்கள். நெல்லிக்காய் ஊறுகாய், பெரிய நெல்லிக்காய், சிறிய நெல்லிக்காய், அருநெல்லின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுலேயும் ஊறுகாய் செஞ்சு வைப்பேங்க. அப்புறம் வந்துட்டு மஞ்சளில் செஞ்சு வைப்பேன். அதெல்லாம் இன்னைக்கு ஸ்டாக் இல்லை, எல்லாம் தீர்ந்துருச்சு. இனிமேல் மறுபடியும் செய்யணும். செய்கிற ஊறுகாய் வந்து நீங்கள் நினைக்கலாம் வெளியேருந்து வாங்கிட்டு வந்து செய்கிறோம் அப்படின்னு எல்லாம் நினைக்கலாம். நான் எந்த பொருளுமே வெளியிருந்து வாங்கிட்டு வந்து செய்யலை. என் தோட்டத்தில் என்ன விளையுதோ அதிலிருந்து தான் ஊறுகாய் எல்லாம் செஞ்சு தரேன். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லோகம் லைவ் யூடியூப் சேனல். லோகம் லைவ் குடும்பம் அனைவருக்கும் லோகேஷன் பணியான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கேரளா எந்த குருவாரம்பேன்னு சொல்லுவாங்க, கேரளாவில் இருக்கோம். கேரளாவில் பாலக்காடு என்ற பகுதியில் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா வேலந்தாவளம் என்ற கிராம பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஊறுகாய் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஊறுகாய் பார்த்தீங்கன்னா முழுக்க அவங்க தோட்டத்திலேருந்து பயிர் பண்ண ஊறுகாய்கள், வித்தியாசமாக ஊறுகாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எப்படி பண்ணுறாங்க, எது பண்ண சொல்லி லைவாக வீடியோக்களை போல் இவங்க 17 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. 17 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. வாங்க சந்தித்து பேட்டி எடுக்கலாம். வணக்கங்க, என் பேர் ஜெயலக்ஷ்மி. எங்கள் தோட்டம் வந்து தமிழ்நாடு கேரளா பார்டரில் இருக்குது. இது வந்து வேலந்தாவளத்துலேருந்து கிணறுப்பள்ளம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். இங்கே எங்களுக்கு வந்து 4 ஏக்கர் தோட்டங்க, ஃபுல்லாக ஆர்கானிக் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு மெயின் கிராப்ட்னு பார்த்தீங்கன்னா தென்னை தான். தென்னையில் ஊடு பயிராக நிறையா செஞ்சுருக்கோம். அதாவது பாக்கு, ஜாதிக்காய், மிளகு, அப்புறம் ஸ்டார் ஃப்ரூட்டு, மா, பலா, வாழை, அப்புறம் மஞ்சள், இஞ்சி, சேனை, பப்பாளி, இந்த மாதிரி கிட்டத்தட்ட நிறையா ஊடு பயிராக செஞ்சுருக்கோம். இதில் வந்துட்டு இப்போ ஜாதிக்காயின்னு எடுத்துட்டிங்கன்னா ஜாதிக்காய் வந்து நான் அப்படியே யூஸ் பண்ணுறதில்ல. இது மதிப்பு கூட்டி பண்ணுறேன். ஜாதிக்காயில் பார்த்தீங்கன்னா ஊறுகாய் பண்ணலாம், ஜாம் கூட பண்ணலாம். அந்த மாதிரி அதை பண்ணுறோம். இப்போ ஸ்டார் ஃப்ரூட்னு எடுத்து அதை ஊறுகாய் பண்ணலாம். அதே மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். மாங்காய், நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய், அப்புறம் நார்த்தங்காய், எலுமிச்சங்காய், இதிலெல்லாம் ஊறுகாய் பண்ணி மதிப்பு கூட்டி விற்கிறேங்க. இப்போ இந்த மரம் வந்து ஜாதிக்காய் மரங்க. இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது வந்து ஜாதிக்காய். இது இன்னும் வந்து முத்தில் பிஞ்சு. இது முத்துறப்போ இன்னும் கொஞ்சம் பெருசாகி கொஞ்சம் மஞ்சளாக இருக்கும். இது பார்த்தீங்களா, இந்த வரி மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து வெடிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அது முத்திடுச்சுன்னு அர்த்தம். அது உள்ளே வந்து ஜாதி கொட்டையும் ஜாதி பத்திரியும் இருக்கும். ஜாதி பத்திரிங்கிறது வந்து ஒரு பிங்க் கலர், ரெட்டிஷ் பிங்க், நல்லா அழகாக இருக்கும், நல்ல கலராக இருக்கும். அதுக்குள்ளே இருக்கிறது வந்து கொட்டை. இதுதான் பிஞ்சாக இருக்கிறதுனால இப்படி இருக்குது. உங்களுக்கு நம்ம பார்க்குறது வந்து மிளகு செடிங்க. இது வந்து கொடி மிளகு. மிளகுல 2 வகை இருக்குது. கொடி மிளகு இருக்குது, செடி மிளகு இருக்குது. நான் வச்சுருக்கிறது பூரா கொடி மிளகு தான். ஏன்னா எனக்கு வந்து தென்னை, பாக்கு, இந்த மாதிரி மரப்பயிர்கள் நிறையா இருக்கிறதுனால அந்த மரத்தில் வந்து மிளகு செடியை ஏற்றி விட்டுறோங்க. பார்த்தீங்களா, இது வந்து நல்லா இன்னும் முத்தில். பட்டு இப்போ ஊறுகாய் போடுறதுக்கு இந்த பாகம் ஓகேவாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது வந்துங்க ஸ்டார் ஃப்ரூட்டுங்க. இது வந்து இங்கிலீஷில் ஸ்டார் ஃப்ரூட்டு, தமிழில் வந்து ஐவிரலின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த மலைப்பிரதேசத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் பிளைன்ஸில் கூட நல்லா தான் வந்திருக்கு. இப்போ எனக்கெல்லாம் வந்து நல்லா தான் வந்திருக்கு. இந்த காய் வந்துட்டு இந்த கொலஸ்ட்ராலுக்கும் சுகருக்கும் ரெண்டுக்குமே ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க. இது சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் நல்லாவே குறையுது அப்படிங்கிறாங்க. இதில் நான் வந்து வெறுமனே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்போ, சரி இதில் எனக்கு ஃபஸ்ட்டெல்லாம் தெரியாது, இதில் வெறுமனே பச்சையாக தான் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்படி ஆனால் நிறையா இருக்கிறப்ப என்னால் சேல்ஸ் பண்ணுற ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ யோசிச்சுட்டு சரி மற்றதுலெல்லாம் நான் ஊறுகாய் போடுவேன், சரி இதுலேயும் ஊறுகாய் போட்டு பார்க்கலாமே, இது கொஞ்சம் புளிப்புத்தன்மையோடு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நானாக தான் இது ட்ரை பண்ணி பார்த்தேன். இப்போ இது நம்ம பார்க்குறது வந்து பெரண்டைங்க. பெரண்டையில் நிறைய வகையான பெரண்டை இருக்குது. எங்கிட்ட இருக்கிறது வந்து இந்த பெரண்டை தான், 4 இது இருக்கிற பெரண்டை. இந்த பெரண்டையில் வந்துட்டு நம்ம நிறையா வகையான மதிப்பு கூட்டல் செய்யலாங்க. இது வந்துட்டு வெறுமனே வந்து சட்னி செஞ்சு சாப்பிட்றது விட அது ஒரு நாளைக்கு அன்னைக்கு மட்டும்தான் இதாகும். இதுலேயே வந்து ஊறுகாவும் செய்யலாங்க. இது வந்து செடிங்க. இது வந்துட்டு செரியில் 2 வகை இருக்குது எனக்கு தெரிஞ்சுட்டே.
இது ஒரு வகை. இன்னொரு வகை வந்து நம்ம இந்த கேக்குக்கெல்லாம் மேலே வைப்பாங்க இல்லையா, அந்த செடி அதுவும் இருக்குது. அது வந்து கொஞ்சம் ப்ராசஸ் இருக்குங்க. அந்த இது பிடுங்கி சுண்ணாம்பு ஊற வச்சு அந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க, அது வேறு. இது வந்து விட்டமின் சி இந்த செடியில் நிறையா இருக்குங்க. இது நம்ம சும்மாவும் சாப்பிடலாம், அது போக ஊறுகாய் செய்யலாம். நாட்டு மாடு, காங்கேயம் மாடு, இதோட கண்ணுக்குட்டிக, இதோட சாணத்தை வச்சு தான் நாங்கள் வந்து உரம் தயாரிக்கிறோம். கோமியத்தையும் சாணியும் வச்சு பஞ்சகவ்யா, அப்புறம் வந்துட்டு ஜீவாமிர்தம், இதெல்லாம் தயாரிக்கிறதே வந்து இந்த மாட்டுகளோட சாணி வச்சு தான். எங்கிட்ட இந்த நாட்டு மாடு மட்டும்தான் இருக்குது. இப்போ இன்ன வரைக்கும் நம்ம தோட்டத்துக்குள்ளே வந்து என்னென்ன செடி இருக்குது எல்லாம் பார்த்தோங்க. இதெல்லாம் எதுக்காக உங்களுக்கு காமிச்சோம் அப்படின்னா, இப்போ நான் செய்கிற ஊறுகாய் வந்து நீங்கள் நினைக்கலாம் வெளியேருந்து வாங்கிட்டு வந்து செய்கிறோம் அப்படின்னலாம் நினைக்கலாம். நான் எந்த பொருளுமே வெளியிருந்து வாங்கிட்டு வந்து செய்யலை. என் தோட்டத்தில் என்ன விளையுதோ அதிலிருந்து தான் ஊறுகாயெல்லாம் செஞ்சு தரேன்னே தவிர வெளியிருந்து வாங்குறதில்ல. அதனால தான் உங்களுக்கு எல்லாம் காமிச்சு பார்த்தீங்களா. இப்போ எங்கிட்ட இருக்கிறது மிளகு இருக்குது பாருங்கள், மிளகு, இந்த ஸ்டார் ஃப்ரூட்டு, அப்புறம் இந்த செரி பாருங்கள், இந்த செரி, அப்புறம் இந்த ஜாதிக்காய், இதெல்லாம் வந்து இன்றைக்கி என் கிட்ட கைவசம் இருக்குது. இதெல்லாம் வந்து இப்போ தோட்டத்துலேருந்து பறிச்சிட்டு வந்து, இதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் நான் ஊறுகாய் செய்கிறப்ப போய் தோட்டத்துலேருந்து பறிச்சிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்து தான் செய்வேங்க. இதில் வந்து எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவோ இல்லை கெமிக்கலோ அந்த மாதிரி எதுவுமே சேர்த்துறதில்ல. அதனால் அப்போ எதுனாலும் உடம்புக்கு எந்த கெடுதலும் வரக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக இது வந்து ஃப்ரெஷ்ஷாக எங்கள் தோட்டம். மற்ற எதையும் இப்போ வெளியே போய் வாங்குகிறோன்னா அது எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ நான் எங்கள் தோட்டத்தில் நான் ஃபுல்லாக ஆர்கானிக்காக தான் பண்ணுறேன் அப்படிங்கிறது என் மனசுக்கு தெரியும். ஸோ நான் அதனால தான் எங்கள் தோட்டத்தில் இருக்கிறதையே காமிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வாங்க, இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன இது ஒன்று மட்டும் இன்றைக்கி செஞ்சு காமிக்கிறேன். நான் ஜாதிக்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்களா. எண்ணெய் காஞ்சோடனே கடுகு கொஞ்சம் நல்லா போட்டுட்டு அது நல்லா பொரியக்கூடணும். கடுகு வந்து பொரியணும் எப்பவுமே. நல்ல எண்ணெய் வந்துட்டு நல்லெண்ணெய் தாங்க ஊற்றணும். ஊறுகாய்க்கே பொதுவாக வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறது தான் நல்லது. நல்லெண்ணெய் ஊற்றினா அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சீக்கிரம் கெட்டும் போகாது, உடம்புக்கும் வந்து எந்த கெடுதலும் இல்லை. நல்லெண்ணெய்ன்னு சொல்கிறதுக்கு காரணமே அது வந்து நல்லெண்ணெய் அப்படிங்கிறதுனால தான். அது ஆக்சுவலாக வந்து எள்ளிலிருந்து செஞ்சாலும் எள்ளெண்ணெய்ன்னு சொல்ல மாட்டோம், நல்லெண்ணெய்ன்னு சொல்லுவோம். அது எதுக்காகனா அது நல்ல எண்ணெய், உடம்புக்கு நல்லது, அது கெட்ட கொலஸ்ட்ரால் இல்லை அப்படிங்கிறனால. பாருங்கள், கடுகு பொரியறது தெரியுதுங்களா. நல்லா கடுகு பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மற்றது வந்து கருவேப்பிலும் மிளகாயும் கொஞ்சம் போட்டுக்கலாம். பொரியுது பாருங்கள், நல்லா பொரியுது பாருங்கள், சத்தம் கேட்குதுங்களா. சரிங்களா. இப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பிலும் 2 மிளகாயும் போடுறேன். பொரியுது பார்த்தீங்களா, எப்படி பொரியுது பாருங்கள். இப்போ அது போட்டு முடிச்சுட்டு அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்கள், இந்த ஊறுகாய்க்கு வந்துட்டு நம்ம வந்து வெள்ளை வெங்காயம் இஞ்சியும் போடணும். அப்போ தான் அது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் இஞ்சி, ஒரு 2-4 பல் வெள்ளை வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி எல்லாம் போட்டு இதையும் நல்லா வணக்கணும். பாருங்கள், இது வணங்குது பார்த்தீங்களா, நல்லா வணக்கணும். நல்லா வணங்கினா தான் அதோட ஸ்மெல் நல்லா வெளியே வரும். நல்லா வெளியே வந்து அது நல்லா செவந்து வணங்கிடணும். வெள்ளை வெங்காயங்கிறது பூண்டை வந்து நாங்கள் வெள்ளை வெங்காயம்னு சொல்லுவோம், பூண்டுன்னு சொல்லுவோம். சும்மா தீ வந்து ஒரு அளவாக இருந்தால் போதுங்க, ரொம்ப ஓவராக எரிய வேண்டாம். ஒரு அளவான மிதமான சூட்டில் தீ எரிஞ்சால் போதும். இப்போ வெள்ளை வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இந்த ஜாதிக்காய் இருக்குது இல்லைங்களா, இந்த ஜாதிக்காயை வந்து என்ன பண்ணணும்னா நல்லா ஒரு இதில் அது என்ன ஆவியில் வேக வச்சுக்கணும். இது பாருங்கள், வேக வச்சுட்டு இந்த மாதிரி துண்டாக அரிஞ்சுக்கணும். தெரியுதுங்களா, துண்டாக. நம்ம ஊறுகாய் எப்படி துண்டாக இருக்கணும், சின்ன சின்ன துண்டாக இருந்ததுனா தான் நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி துண்டாக அரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ வந்து பாருங்கள், வணங்கிடுச்சு பாருங்களா. நல்லா ஏற்கனவே நம்ம லேசாக வேக வச்சுருக்கோம், ஒரு அரை வேக்காடு அந்த மாதிரி வேக வச்சுருக்கோம் ஜாதிக்காயை. இப்போ இது இன்னும் கொஞ்சம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வணங்கினதுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம மஞ்சள் பொடி கொஞ்சம் போடணுங்க. மஞ்சள் பொடியும் ஒரு ப்ரிசர்வேட்டிவ் தான். இந்த ப்ரிசர்வேட்டிவ் வந்து நம்ம எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல, ஆனால் நேச்சுரலாக மட்டும்தான் ஆட் பண்ணுவோம், கெமிக்கல் எதுவுமே போடுறதில்ல. அந்த வகையில் என்னென்ன ப்ரிசர்வேட்டிவ் அப்படின்னு பார்த்தா, ஊறுகாய்களுக்கு என்னென்ன ப்ரிசர்வேட்டிவ் அப்படின்னு பார்த்தா, உப்பு, மஞ்சள் பொடி, அப்புறம் எலுமிச்சை சாறு, இதெல்லாம் வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ங்க.
இப்போ வந்து மஞ்சள் பொடி போட்டுட்டேன். மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் பெருங்காயம், ஏன்னா பெருங்காயம் வந்து மனம் கொடுக்கறக்காக கொஞ்சம் பெருங்காயம் போடுறோம். இப்போ பெருங்காயம் ஒரு நல்ல மனம் கொடுக்குங்க, அதுக்காக தான் போடுறது. அப்போ இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கிட்டு இருக்கணுங்க. அப்புறம் அது முடிச்சுட்டு நம்ம வந்து இப்போ ஊறுகாய் பொடி அப்படின்னு சொல்கிறோம். ஊறுகாய் பொடினா என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா கடுகுமு வெந்தயம் இது ரெண்டையும் ட்ரையாக வறுத்துக்கணுங்க. வறுத்துட்டு அதையும் பொடி பண்ணி வச்சுருக்கேன் நான். அந்த ஊறுகாய் பொடியை இதுக்கு கொஞ்சம் போடலாம். பாருங்கள், ஊறுகாய் பொடி வந்து ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி, இப்போ கொஞ்சம் தானே செய்கிறேன் நான், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி ஊறுகாய் பொடி போட்டுடலாம். ஊறுகாய் பொடி போட்டோன்னே பாருங்கள், மனம் பாருங்கள் எப்படி வருது. ஊறுகாய் பொடி போட்டோன்னே அந்த வெந்தயத்தோட ஸ்மெல்லும் அது எப்படி மணக்குது பாருங்கள். அப்புறம் காரம் வேணும் இல்லைங்களா, காரத்துக்காக மிளகாய் பொடி போடலாம். நம்மக்கிட்ட இருந்ததுன்னா, நம்ம கலர் நிறையா வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த காஷ்மீரி மஞ்சத்தூள் இருக்கு இல்லைங்களா, அது கூட போடலாம். இல்லாட்டி நம்ம வெறும் ஓரளவுக்கு நம்மளுக்கு நார்மல் கலர் இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னால் நம்ம நார்மல் மஞ்சத்தூள் மட்டும் போட்டேன், இந்த மிளகாத்தூள் மட்டும் போட்டிங்கன்னா போதும். பாருங்கள், இப்போ மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இது இன்னும் வந்து பழசாக ஆக ஊற அந்த கலர் வந்து இன்னும் கூட எடுத்து கொடுக்கும். இன்னும் நிறைய கலர் வேணுன்னா காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்குங்க. இல்லை, இன்னொரு விஷயம், உப்பு போடணும். உப்பு போட்டோம்னா தான் அந்த ப்ரிசர்வேட்டிவ், உப்பு வந்து நல்ல ஒரு ப்ரிசர்வேட்டிவ். அதனால் உப்பு போட்டு கொஞ்சம் நம்ம நார்மலாக ஊறுகாயினாலே உப்பும் மிளகாயும் காரமும் அதிகமாக இருக்கணும். அந்த மாதிரி பாருங்கள் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ இது நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா வணங்கிடுச்சு அப்படின்னு சொன்னால் நல்லா சாஃப்டாகவும் ஆகிடும். இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கும் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷமே ஆயிருக்கும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள், நல்லா மணமே வருது பாருங்கள். அந்த பெருங்காய மணமும் அந்த வெந்தயம் அந்த இதெல்லாம் சேர்த்துனா ஒரு நல்ல மணம் வருது பாருங்கள். கலர் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா செவன்னு கலராக இருக்கும். நான் இன்னைக்கு போடலை, அதனால அது கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மஞ்சத்தூள் மிளகாத்தூளோட கலர் மட்டும்தான் இருக்குது. காஷ்மீரி மிளகாத்தூள் போடலாம், அதுவும் ரொம்ப நல்லது தான். அது போட்டிங்கன்னா நம்ம நார்மலாக கடையிலலாம் செவன்னு தான் பார்த்து பழகியிருக்கோம். அதனால் அது என்னடா செவன்னு இல்லை அப்படின்னு சொல்லி யோசிப்போம். அதுக்காக தான் அந்த மிளகாத்தூள் போடுறது. காரம் கம்மியாக இருக்கும், கலர் நல்லா கொடுக்கும். இப்போ நல்லா ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா அழகாக தெரியுது பாருங்கள். நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள். நல்லா இதுவும் அப்படியே நல்ல அரோமா. இப்போ வந்து நம்ம எப்படி ஊறுகாய் செய்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சு கொடுத்தோம் இல்லைங்களா. இது வந்து நம்ம வீட்லேயே யார் வேணாலும் செய்யலாம், நாங்கள் தான் செய்யணும், செய்ய தெரியாதவங்க கூட இது வந்து செய்யலாம். அதுலலாம் ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. பாருங்கள், இப்போ வந்து நம்ம செஞ்ச ஜாதிக்காய் ஊறுகாய் பாருங்கள். ஜாதிக்காய் ஊறுகாய் பாருங்கள், பார்த்தீங்களா, ஜாதிக்காய் ஊறுகாய். இது இப்போ நம்ம செஞ்சது. இது ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா வந்திருக்கு. அது வந்து பாருங்கள் சூப்பராக இருக்குங்க, நல்ல டேஸ்ட்டு, நல்ல காரம் உப்பு எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருக்குது. இது ஜாதிக்காய் ஊறுகாய். இதோட மருத்துவ குணங்கள் அப்போவே சொன்னேன், போதும் இல்லைங்களா. இப்போ அடுத்தது வந்து இது வந்து பிரண்டை ஊறுகாய் பாருங்க. இது வந்து பிரண்டை ஊறுகாய். இது வந்து பிரண்டையிலேருந்து எடுத்து நம்ம செய்கிறது. இது வந்து நான் நேற்றுக்கு முந்தா நாள் அந்த மாதிரி டெய்லி செஞ்சு வச்சிட்ருக்கேன். இது பாருங்கள், இது ரொம்ப நல்லாயிருக்கு. இதெல்லாம் வந்து இந்த பிரண்டை ஊறுகாயெல்லாம் வந்து சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கும் கூட தொட்டு சாப்பிட்லாம். ஏன்னா இது வந்து நம்ம துவையல் மாதிரி அரைச்சிட்றோம். ஸோ பவுடராக மாவு மாதிரி தான் இருக்கும், நைஸாக இருக்கும். அதனால் இது வந்து நம்ம இட்லி தோசைக்கு சாப்பாட்டுக்கு எல்லாம் போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. அப்புறம் ஸ்டார் ஃப்ரூட் காமிச்சேன் இல்லைங்களா நான், ஸ்டார் ஃப்ரூட்டில் ஊறுகாய். இது பாருங்கள், இது வந்து நம்ம முழுசாகவும் போடலாம், பாதி முழுசாகவும் பாதி வந்து அரைச்சும் போடணும். அப்போ தான் அந்த இதாக இருக்கும். முழுசாக போட்டுட்டு இருந்தோம்னா அது பெருசாக இருக்கிறப்ப குழந்தைங்க வந்து கொஞ்சம் விரும்ப மாட்டாங்க. அதனால் நம்ம ஒரு பாதி அரைச்சி போட்டு பாதி இதாக போட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்க, ஸ்டார் ஃப்ரூட் ஊறுகாய் அது அப்படி இருக்கு. இது பாருங்கள், இது வந்து எலுமிச்சங்காய் ஊறுகாய். இது வந்து
ரொம்ப அப்படியே ஒரு சீக்கிரமாகவே கெட்டு போகவே போகாத ஊறுகாய் வந்து எலுமிச்சங்காய் ஊறுகாய். நம்ம இந்த எலுமிச்சங்காய் சாறை எல்லா ஊறுகாய்க்குமே போடலாம். அப்போது நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் இது, அதுக்காக அதாகும். அது போக இந்த எலுமிச்சங்காய் ஊறுகாய் பொதுவாகவே நிறைய பேருக்கு பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி இது ரொம்ப நல்ல டேஸ்டான எலுமிச்சங்காய் ஊறுகாய். இது கொஞ்சம் காஸ்ட்லியான ஊறுகாய், மிளகு ஊறுகாய். மிளகு வந்து உங்களுக்கு ரொம்ப விலை அதிகமாக போயிட்டே இருக்குது. இது அப்படி தான். இதுவும் நம்ம முழுசாக போட்டோம்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. நம்மளை வந்து நல்லதுங்கிறக்காக சாப்பிடுவோம். பட் குழந்தைங்க வந்து டேஸ்ட்டை தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இது டேஸ்ட் மட்டும் இல்லை, அதோட நறுக்குன்னு இருக்கக்கூடாதுன்னு பார்ப்பாங்க இல்லையா. அதனால் இதுவும் நான் வந்து முக்கால்வாசி அரைச்சிட்டு ஒரு கால்வாசி மட்டும் முழு மிளகா அப்படியே இது பண்ணியிருக்கேன், ஊற வச்சு. இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் வந்து சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து மாங்காய் ஊறுகாய். இது வந்து நம்ம சீசன் அப்போ தான் அந்த மாங்காய் எல்லாம் செய்ய முடியும். நான் இது சீசனுக்கு இப்போ முடிஞ்சு போச்சு, சீசன்னே செஞ்சு வச்சது. இதுவும் வந்து நல்ல ஒரு டேஸ்டான ஒரு ஊறுகாய். இது வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த மாங்காய் சீசன் கிடைக்காதப்போ நம்ம ஊறுகாயாக செஞ்சு வச்சிட்டோம்னா மாங்காய் சாப்பிடலாம். அந்த மாதிரி இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்னும் மற்ற ஊறுகாயும் நிறைய இருக்குங்க என்கிட்ட. ஆனால் வந்து இப்போ இன்னைக்கு இருக்கிறது வந்து இதெல்லாம் இருக்குது. இது போக நெல்லிக்காய் ஊறுகாய், பெரிய நெல்லிக்காய், சிறிய நெல்லிக்காய், அருநெல்லின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுலேயும் ஊறுகாய் செஞ்சு வைப்பேங்க. அப்புறம் வந்துட்டு மஞ்சளில் செஞ்சு வைப்பேன். அதெல்லாம் இன்னைக்கு ஸ்டாக் இல்லை, எல்லாம் தீந்துருச்சு. இனிமேல் மறுபடியும் செய்யணும். அப்புறம் வந்து புளிச்சக்கீரையில் செய்யலாம். எல்லாத்துலேயுமே செய்யலாங்க. ஈவன் பாவக்காயில் கூட ஊறுகாய் செய்கிறாங்க. நான் இன்னும் செய்யலைன்னு, இனிமேல் அதெல்லாம் செய்யணும், ஒவ்வொன்றும் செய்யணும்னு நினச்சிட்ருக்கேன். கோவக்காயில் செய்யலாம். இந்த மாதிரி எந்த காய் வகையிலையும் இப்போ ஊறுகாய் செய்கிறாங்க. ஒவ்வொன்றா நம்ம வந்து இது எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தாங்க. இதெல்லாம் ஊறுகாய் செய்கிறதெல்லாம் பெரிய வித்தியாசம் இருக்காது. கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், அவ்வளோதான். எல்லாத்தையும் இதுக்கு பதிலாக அந்த காய் என்ன நம்ம எதில் ஊறுகாய் செய்யணும்னு நினைக்கிறோமோ அதையே போட்டுட்டோம்னா அது ஊறுகாய் செஞ்சிடலாம். செஞ்சு பாருங்கள், நீங்களும் இது பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்கு வேணும்னாலும் நாங்கள் வந்து கொரியரில் அனுப்பிச்சி விட்றோங்க. எவ்வளோ ஒரு அரை கிலோ வேணுனாலும், 1 கிலோ வேணுனாலும், 500 அரை கிலோ வேணுனாலும் கூட அனுப்பிச்சி விடுவேங்க. நீங்கள் உங்கள் அட்ரஸ் சொல்லி எனக்கு இது பண்ணிட்டீங்கன்னா நான் கொரியரில் அனுப்பிச்சி விட்றேன். எங்கே வேணுனாலும் அனுப்பிச்சி விட்ருவேங்க. என்னோடய ஃபோன் நம்பர் வந்து 9585824725. மறுபடியும் சொல்லட்டுங்களா? 9585824725. இது நாங்கள் வந்து நேச்சுரலாக எங்கள் தோட்டத்தில் விளையிறத நீங்கள் நம்பிக்கையாக வாங்கலாம். டேஸ்ட்லேயோ இல்லை எதுலேயுமே நான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதில்ல. நான் எண்ணெயிலிருந்து எது விலை அதிகமாக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் எண்ணெயெல்லாம் நல்ல ஒரிஜினல் நல்லெண்ணெய் தான் வாங்கி செய்கிறது. அந்த மாதிரி எல்லாமே நல்லா செய்கிறதுனால நீங்கள் வாங்கலாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஊறுகாய் முழுமையாக பார்த்தீங்கன்னா எப்படி செய்கிறாங்கன்னு. ஊறுகாய் வந்து நம்ம கடையில் போய் தான் வாங்குகிறோம். ஆனால் அந்த ஊறுகாய் எப்படிலாம் வருது பார்த்தீங்களா? மேடம் பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த ஃபார்ம்லேருந்து வரக்கூடிய பொருள் வச்சு பண்ணுறாங்க. ஸோ இனிமேல் ஊறுகாய்னா இவங்கள்ட்ட தான் வாங்கணும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கா அவங்களுக்கு. சரி, இப்போ ஊறுகாவை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ நான் எடுத்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரண்டை ஊறுகாய். அப்பா சூப்பராக இருக்குங்க. பிரண்டை அப்படியே நேரில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. உண்மையுமே நல்லாயிருக்கு. இவங்க முழுக்க வெள்ளை சட்டு அதிகமானாலும் நல்லா எண்ணெயை போடுறாங்க. ஸோ இந்த ஊறுகாய் உங்களுக்கு வேணும்னா கீழே நம்ம கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணுங்கள். நீங்கள் நல்லா இருக்கணும் அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக நான் தமிழ்நாடு முழுவதும் பயணிக்கிறேங்க. எங்கெங்கெல்லாம் நல்ல பொருள் உற்பத்தி பண்ணுறாங்களோ அங்கே தேடி கண்டுபிடிச்சி நான் வீடியோ பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் இந்த லோகம் லைவுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தெரியப்படுத்துங்க. உங்களதான் விடைபெற உங்கள் லோகேஷ். டாட்டா, பாய், see you. நம்ம லோகம் லைவ் வாட்ஸ்அப் குரூப் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கிங்க. வணக்கம்.